ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை காண்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்னான நாமத்தினாலும் உத்தியோசகர் பயிற்சி கல்லூரியின் சார்பாகவும் எங்களுடைய முதல்வர் சார்பாகவும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இன்றைய தினம் குறிப்பாக வேதாகம நேயராக நாம் அனுசரிக்கும்படியாக போகிறோம். அந்த ஆராதனையை இப்பொழுது நாங்கள் நடத்தும்படியாக போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆராதனை வழியாக இருப்பதற்காக நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை ஆரம்பம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தாம் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய நல்ல இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. சென்ற 11 மாத காலம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் அற்புதமும் அதிசயமாய் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் எல்லாவற்றையும் தந்தீர், உமக்கு நன்றி. இந்த 12வது மாதத்தில் பிரவேசிக்கவும் இந்த முதல் நாள் கர்த்தருடைய நாளிலே எங்கள் ஆண்டுடைய பாதபடியிலே வந்து ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற விலையேறப்பெற்ற தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு உம்மை நாங்கள் வருந்தி விரும்பி அழைக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவரை காண்கின்ற, பார்க்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் பேர் பேராய் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக இன்றைய தினம் ஆண்டவர் எங்களுடைய ரெட்சனிசனுடைய வேதாகம ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கும்படியாக போகிறோம். இந்த நிகழ்விலே எங்கள் ஆண்டுடைய பிரத்யேக கிருபை இருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் வழியாக, ஜெபங்களின் வழியாக, வேத வாசிப்பின் வழியாக, செய்தியின் வழியாக கர்த்தர் இன்றைக்கு மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை, சகல துதியும் கனமும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 372வது பாடல், 372வது பாடல், பரிசுத்த வேதமே, விலையேறப்பெற்ற செல்வமே, ஜென்மம் எனக்கு கூறி என்னை எனக்கு போதி என்று சொல்லுகிற பாடல் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த வேதமே, வேலை பெற்ற செல்வமே, ஜென்மம் எனக்கு கூறி என்னை எனக்கு போதி, ஆலயம் என்னை கூட்டி இரட்சகர் அன்பு காட்டி, பாதையில் என்னை ஓட்டி பண்பயச்சரிப்பாயே, ஆபத்தினில் ஆரவும் ஆவியால் நான் தேரவும், சாவில் ஜெயம் கொள்ளவும் சத்திய வழி காட்டினே, பின்வரும் சந்தோஷமும் பன்பாவியின் நாசமும் சொல்லும் தேவ வேதமே, செல்வமே நீ எனதே. ஹல்லேலூயா. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்ய இருக்கிறோம். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தியும் இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த மாதத்திலே அநேக ஆராதனைகள் உண்டு. ஒவ்வொரு ஆராதனை தேவ பிரசன்னம் நம்மை தாங்கும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம். அதோடு நம்ம ரேஷனை சேனைக்காக, தலைவர்களுக்காக, திருச்சபை ஜனங்களுக்காகவும், ஊழிய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஆன்லைன் ப்ரேயரில் தேவ பிரசன்னம் கூட இருந்து பாக எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாகவும், ஜெபத்துக்கு உறுதுணையாக ஒரு ஜெப பல்லவியை பாடின பிற்பாடு மேஜர் ரூத் அம்மா அவர்கள் லைப்ரரியன் அவர்களை ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருளின் மாமழை பெய்யும் என்று வாக்களித்தோரே,
மாரியாய் பெய்திட செய்யும் லோகத்தில் ரட்சகரே. தேவன்பின் வெள்ளம் தேவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சந்தோஷமும் மனமேட்சியுமான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய பாதுகாவலுக்காய், உம்முடைய பராமரிப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆண்டவரே 11 மாதத்தை நாங்கள் வெற்றிகரமாய் முடிக்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். அந்த 11 மாதத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மேடு பள்ளங்கள் ஆண்டவரே, பலவீனங்கள் ஆண்டவரே, பாடுகள் மத்தியிலும் என் தகப்பனீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்ணை கண்ணீருக்கும், எங்கள் கால்களை இடறலுக்கும், எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பிவித்த எங்கள் அன்பின் தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலன் தந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உணவு தந்தீர், உறைவிடம் தந்தீர், எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சென்ற பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை என் தகப்பனீர் தந்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே உம்முடைய பாதப்படியிலே வந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியான பாக்கியத்தை என் தகப்பனீர் தந்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை என் தகப்பனீர் தந்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காய், திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை விட்டு தூரமாய் சமீபமாய் இருக்கிறதான பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிறதான அன்பு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பலவீனங்களை நீர் மாற்றி நல்ல சுகத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணம் முடிந்து புத்திர பாக்கியத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாள் ஆண்டவரே வேதாகம நியாயராய் அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் வேதாகம நேரை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேதாகம சங்கத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே இந்த வேதாகமம் கிடைக்கப்பட்டு அநேகரும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இரட்சணை சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த கனெக்டிங் கம்யூனிட்டியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்கள், ஆண்டவரே சாட்சிகள், கேட்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், இவை அனைத்தையும் என் தகப்பன் நீர் ஆசீர்வதித்து தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்முடைய கிறிஸ்து பிறப்பு நாட்களை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம். அந்த நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்க நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாருக்கும் எந்த தீங்குகள் வராதபடி என் தகப்பன் ஒவ்வொருவரை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாலே பொதிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மூலமாய் நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரே, எங்கள் சுயம் சாம்பலாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும்
ராஜ்யம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படா பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதாகம ஞாயிறு சிறப்பு ஆராதனையில் உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதாகம ஞாயிற்றிலே வேதாகமத்தை குறித்ததான சில குறிப்புகளையும் தகவல்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அருட்கொடைகளிலே மிக சிறந்தது நம்முடைய கரங்களில் இருக்கிறதான பரிசுத்த வேதாகமம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யத்தக்க தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. 4000 ஆண்டுகளில் எபிரேயம், கிரேக்கம், அராமேயம் ஆகிய 3 மூலமொழிகளை அடிப்படையாக கொண்டு 400க்கு மேற்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஏவுதலினால், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் எழுதப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பெரும் பிரிவுகளையும் 66 புத்தகங்களையும் உள்ளடக்கியது. இதில் ஆகமங்கள், சரித்திர புத்தகங்கள், பாடல்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், சுவிசேஷ புத்தகங்கள், நிருபங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. இதில் மனிதனுக்கு தேவையான விஞ்ஞானம், வானசாஸ்திரம், சரித்திரம், தத்துவம், நீதி நெறிகள், மனிதனின் நிலை, ரட்சிப்பு, பரிசுத்தமாகுதல், நித்திய வாழ்வு, அதோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் இதற்குள் அடங்கியிருக்கிறது. ஒரு காலத்தில் வேதாகமம் சாதாரண ஜனங்களால் வாசிக்க கூடாததாகவே இருந்தது. போதகர்கள் மட்டுமே அதை வாசிப்பதற்கு அனுமதி பெற்றிருந்தனர். முதலாவதாக பழைய ஏற்பாடு முதலாவதாக பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதனை செப்டுவஜின்ட் எல்எக்ஸஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 3ஆம் நூற்றாண்டில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பிறகு 382ஆம் ஆண்டு சென்ட் ஜெரோம் என்கிறவரால் அது மொழிபெயர்க்கப்பட்டது. லத்தீன் பாஷையிலே இது மொழிபெயர்க்கப்பட்டது. இது லத்தீன் வல்கேட் அல்லது ஜெரோம் வல்கேட் என்று சொல்லி இது அழைக்கப்படுகிறது. 1530 வரைக்கும் இந்த லத்தீன் வேதாகமம் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்ட வேதாகமாக இருந்தது. வேறு மொழிகளில் இதை மொழிபெயர்ப்பதற்கு அனுமதிகள் மறுக்கப்பட்டிருந்தது. அப்படி யாரேனும் மொழிபெயர்த்தால் அவர்கள் கொலை செய்யப்படுற அளவுக்கு தண்டனைகள் மிக கொடுமையாக இருந்தது. அதற்கு பிறகு அநேக பரிசுத்தவான்களின் முயற்சியாலும் இரத்தம் சிந்ததினாலும் உயிர் தியாகம் செய்தலினாலும் பல மொழிபெயர்ப்புகள் வந்தது. வில்லியம் டிண்டேல் என்பவரால் 1530 முதலாவதாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது வரைக்கும் பல மொழிபெயர்ப்புகள், நூற்றுக்கணக்கான மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துவிட்டது. இந்த வேதாகமம் 736 மொழிகளில் முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1658 மொழிகளில் புதிய ஏற்பாடு மட்டும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1264 மொழிகளில் வேதத்தினுடைய ஒரு சில பகுதிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதும் அச்சிடப்பட்டுள்ளதும் இந்த வேதாகமம் தான். நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற தமிழ் வேதாகமத்திற்கும் சில சிறப்பியல்புகள் உண்டு. தெற்காசிய மொழிகளில் முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்டது நம்முடைய கரங்களில் இருக்கிறதான தமிழ் வேதாகமம் தான்.
முதல் முறையாக நம்முடைய தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் 1628ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்ததான பர்தலேமியுஸ் சீகன்பால்க் என்பவர் மொழிபெயர்த்தார். அதற்கு பிறகு திருத்தம் செய்யப்பட்ட அநேக மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ளன. பெர்சியஸ் மொழிபெயர்ப்பு, ரேனியஸ் மொழிபெயர்ப்பு, பேர்சிவல் மொழிபெயர்ப்பு, ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பு. அதற்கு பிறகு சென்ற 50 ஆண்டுகளில் பல புதிய மொழிபெயர்ப்புகள் தோன்றியுள்ளது. இந்த பரிசுத்த வேதாகமம் எதற்காக இவ்வளவு தீவிரமாக பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எதற்காக இது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இந்த சத்தியத்தை பரிசுத்த வேதாகமம் கூறுகிறதான ஆண்டவரை, கடவுளை, இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கர்ப்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 119வது சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த சங்கீதம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய மேன்மையையும் ஆண்டவர் கொடுத்த வசனத்தின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எடுத்துரைக்கிறது. இந்த வேதம் தேவன் நமக்கு அருளியது, ஆண்டவருடைய சுவாசமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. ஆகவே எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதமே நமக்கு வாழ்வு தரும். ஆகவே வேதத்தை வாசியுங்கள், அதன் மூலமாக கடவுளை சுவாசியுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஒரு வசனம் இவ்விதமாக காணப்படுகிறது. சங்கீதம் 66:16வது வசனம், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் எங்களோடு கூட வந்திருக்கிறதான கெடட் எம் ரம்யா அவர்கள் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை இந்த நாளிலே சாட்சி சொல்லும்படியாக இருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருந்து ஒரு பாடலை பாடும்படியாக இருக்கிறோம். பாடல் 111. துன்பம் உன்னை சூழ்ந்தளி கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணி பார்னி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பம் உன்னை சூழ்ந்தளை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணி பார்னி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பார்னி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணி ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போது, சிலுவை உனக்கு பழுவாகும் போது, எண்ணி பார்னி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பார்னி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணி ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் கெடட் விஷாலி ரம்யா, லாயம்கோர் ஆரல்வாய்மொழி டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவள். இந்த நேரத்திலும் நான் என்னுடைய ஊழிய அழைப்பின் சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அறியாத, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகளாக இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல தேவனை பற்றி அறிந்தாலும் முழு மனதோடு கூட நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் கீழே விழுந்தது நிமித்தமாக என்னுடைய வலது காதிற்கு பின்னால் ஒரு பலவீனம் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்றோம். முதலாவது அறுவை சிகிச்சை முடிந்தது. மருத்துவர்கள் 2வது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். 2வது அறுவை சிகிச்சை நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் அவருடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த உருவம் முற்றிலுமாக மாறும். அவள் தூங்கும் போது அவளுடைய கண் மூடாது. குறிப்பாக அவளுடைய பள்ளி படிப்பை அவள் தொடர முடியாது என்று கூறினார்.
கூறினார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை அந்த மருத்துவமனையில வைத்து என்னை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தார். அறுவை சிகிச்சை முடிந்து வரும்போது எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் சிறிய பலவீனங்களோடையே நான் வந்தேன். அந்த நேரத்திலும் கூட அந்த ஊழிய ஒப்பு கொடுத்தலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பலவீனத்தோடு கூட இருக்கும்போது என் பெற்றோர்கள் என்னை அநேக இடத்திற்கு ஜெபிப்பதற்காக அழைத்து சென்றார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு போதகரிடம் அழைத்து சென்றார். அவர் என்னை பார்த்த உடனே, நீ பயப்படாதே, நீ அநேக நாள் உயிரோடு இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வா என்று சொல்லி நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை சொன்னார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொன்னார். என்னுடைய மனதில் தோன்றின காரியம், என் தந்தை என்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தது அவருக்கு எப்படி தெரியும் என்று நான் நினைத்தேன். என் தாய் என்னிடம், அது தேவனுடைய அழைப்பு, தேவன் அவர் மூலமாய் உன்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பை நீ உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அதன் பிறகு அந்த ஒப்பு கொடுத்தலை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆலய காரியங்களில் ஈடுபாடுள்ள மகளாக இருந்தேன். அதன் பிறகு எங்களுடைய டிவிஷனல் தளபதி ஐயா அவர்கள் மூலமாக இரட்சணிய சேனை ஊழியத்திற்காக நாங்கள் முறையாக விண்ணப்பித்தோம். மாகாண தலைவர்கள் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னை ஒரு ஸ்தானார்த்தியாக அங்கீகரித்தார்கள். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கேடட் ஜெயனுடன் திருமணம் முடிந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பயிற்சி கல்லூரிக்கு வந்து இப்பொழுது 2ஆம் ஆண்டு கேடட்டாக ஊழியத்தின் வெற்றியாளர்கள் என்ற அணியிலே பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பயிற்சி கல்லூரியிலே எங்களுக்கு நல்ல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி கல்லூரி முதல்வர் மற்றும் உடன் உத்தியோகஸ்தர்கள் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சியின் முடிவில் ஒரு திறமையான உத்தியோகஸ்தியராக இந்த இடத்தை விட்டு செல்வேன் என்று விசுவாசிக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சியின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யவேதமே இது சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே சத்ய வழி காட்டிடும் பக்தி வழி கோட்டிடும் சத்ய வழி காட்டிடும் பக்தி வழி கோட்டிடும் நித்திய விடேகும் வரை கர்த்தனருள் ஊற்றிடும் நித்திய விடேகும் வரை கர்த்தனருள் ஊற்றிடும் சத்யவேதமே இது சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே ஆத்மபசி நீக்கிடும் அல்லல் யாவும் போக்கிடும் ஆத்மபசி நீக்கிடும் அல்லல் யாவும் போக்கிடும் நித்தியாம் ஜீவ ஊற்றண்டை நீதமென்னை சேர்த்திடும் நித்தியாம் ஜீவ ஊற்றண்டை நீதமென்னை சேர்த்திடும் சத்யவேதமே இது சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே என்னை எனக்கு காட்டி என் நிலை தெளிவாக்கி என்னை எனக்கு காட்டி என் நிலை தெளிவாக்கி உன்னதன் சமூகம் என்னை ஓட்டும் திவ்ய நூலிது உன்னதன் சமூகம் என்னை ஓட்டும் திவ்ய நூலிது சத்யவேதமே இது சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே நித்ய தேவன் அருளின சத்யவேதமே. இரட்சணிய சேனையின் விசுவாச பிரமாணம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையுமாகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூரணமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்க்கீக வணக்கத்திற்கு உரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில்
தெய்வீகத்தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கின்றன என்றும் அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் தங்களுடைய தூய்மையையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும் அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாயும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும் ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்கு உள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிராயச்சித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் இரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்றும் அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் சார்ந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய ஸ்லாக்கியமாய் இருக்கிறது என்றும் அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்பட கூடும் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்துமாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேதாகம ஞாயிறு பரிசுத்த ஆராதனையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தபடினால் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நம்மை நேசிக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் வந்தபோது ஆண்டவராகிய இயேசு ஒரு அன்புள்ள தெய்வமாய் உங்களோடும் என்னோடும் இருந்தார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு ஒரு சீஷனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். 17வது வசனத்தில் மீண்டும் பேதுருவை பார்த்து 3ஆம் தடவை நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் நாம் நேசிக்கிறோம்? அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த காணொளி வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த பேதுரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் இருந்த பேதுருவை அவர் மீன்பிடித்து கொண்டிருந்த போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொன்னபோது பேதுரு தன்னுடைய வலையை விட்டுவிட்டு, தன்னுடைய மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின் சென்றான்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த சில சம்பாஷணைகள் வேதாகமத்தில் பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். மார்க் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு தான் பாடுகளை அனுபவிக்கப் போகிறதை குறித்து தன்னுடைய சீஷர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டபோது பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேனே தவிர உம்மை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல பேதுரு சேவல் கூவதற்கு முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த போது இதை அறிந்து அவன் மனம் கசந்து அழுதான். ஐயோ, ஒரு அன்புள்ள தெய்வத்தை நான் மறுதலித்து விட்டேனே என்று மனம் கசந்து அழுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை அவர் தேடி வருகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3ஆம் தரிசனம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது முறையாக சீஷர்களுக்கு தன்னை காண்பித்த போது பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு இந்த கேள்விகளை அவர் கேட்கிறார். இதுவரையிலும் பேதுருவோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து, இயேசுவோடு கூட இருந்த பேதுரு ஒரு விசை கூட இந்த கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் கேட்கவில்லை. முதல் முறையாக கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன் தெரியுமா இந்த கேள்வியை பேதுருவிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கேட்டார்? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பலமுறை பேதுருவுக்கு அவிசுவாசம் இருந்தது. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து கடலில் நடப்பதை பார்த்த பேதுரு, நானும் உம்மோடு கூட இந்த கடலில் நடக்க வேண்டும் என்று கேட்கிறான். வா என்று சொன்னபோது அவர் சற்று பேதுரு நடந்தான், அலைகளை பார்த்தான், கடலை பார்த்து அச்சம் கொண்டு அவன் தண்ணீரில் மூழ்கி போனான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனுடைய கரத்தை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது தான் விதமாய் பாடுகளை அடையப் போகிறேன் என்று சொன்னபோது, நீர் உமக்கு இவைகள் சம்பவிக்க கூடாது, நீர் மரிக்க கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுரு கண்டித்தான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால் போ சாத்தானே என்று சொன்னார். இவைகளெல்லாம் அறிந்த ஆண்டவராகிய இயேசு தான் விசுவாசமற்றிருந்த பேதுருவை விசேஷமாக தேடி வருகிறார். ஒரு விசேஷித்த அழைப்பை பேதுருவுக்கு அவர் கொடுக்கும்படியாய் ஆவல் உள்ளவராய் சீஷர்களை தேடி வந்தபோது பேதுருவை ஸ்பெஷலாக அழைத்து பேதுருவிடத்தில் கேட்கிறார், சீமோன் பேதுருவே, இவர்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? காரணம், ஒரு விசை இயேசு கிறிஸ்துவை இவன் மறுதலித்த அந்த நிலைமையை பேதுரு அறிந்து மனம் கசந்து அழுகிறான். இதை பார்த்த இயேசு, உண்மையாக நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஸ்பெஷல் அழைப்பு பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறார். இந்த 15, 16, 17 ஆகிய வசனங்கள் பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திற்காக அழைத்து உறுதிப்படுத்தி அவனுக்கு அபிஷேகம் கொடுத்து அவனை ஊழியத்திற்காக அனுப்புகிற அந்த ஒரு வாக்கியத்தை தான் இந்த 15, 16, 17 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார்.
என்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததில்லை, கொடுக்க முடியாது. எந்த நண்பனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க முடியாது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உயிரோடு வாழும்படி கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினவராய் தன்னுடைய உயிரையே கொடுத்து உங்களையும் என்னையும் நேசித்தார். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்காக மரித்தேனே, உனக்காக பாடுகளை அனுபவித்தேனே, உனக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நம்மால் அளவிட முடியாது. ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது. இந்த பாடலை நான் உங்களோடு கூட நான் பாடுகிறேன். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மன மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி ஸ்நேகத்தை நாம் எண்ணி பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை உங்களுக்கும் எனக்கும் காட்டின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? இன்றும் உங்களை பார்த்தவர் கேட்கிறார். உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டு, என் மகனே, என் மகளே, என்னை நீ நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஒரு அருமையான பாடலை நாம் கேட்க போகிறோம். உம்மை நேசிப்பேன் உரித்தாய் என்கிற பாடலை நாம் கேட்க போகிறோம். இந்த பாடலை நாம் கேட்கும் பொழுது உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவரே, அநேக நேரங்களில் உம்மை நான் நேசிக்காமல் போய்விட்டேன். அநேக நேரங்களில் உம்முடைய அன்பை அறியாமல் நான் போய்விட்டேன். அநேக நேரங்களில் நீர் எனக்காய் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் துளிகளின் அந்த அளவை, அந்த அன்பை நான் அதை மறந்து விட்டேன். ஆண்டவரே, என்னை முழுமையாய் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஏவி எழுப்புகிறது. உங்களை மீண்டும் அவர் நேசிக்கிறார். நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும்
ஆண்டவரை விட்டு தூரம் சென்றாலும் உங்களை அவர் தேடி வருகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை உண்மையாய் நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மை நேசிப்பேன், உரைத்தாய் உள்ளம் அனைத்தும் கேட்டி தருவேனோ ஈரோடெல்லாம் என் நேசத்தை ஊட்டுவே. நீர்மகிழ் தீட சுமக்கும் பாரம் வாகிடும் சமூகம் துக்கமும் இன்பமாக மாற்றிடும். மீட்பும்மை என்றும் நேசிக்கும் உள்ளம் உந்தன் தயை ஒன்றே என் ஆவியை தேற்றும். உம்மை நேசிப்பேன், காட்டுவும் மகத்துவ வல்லமை. கல்வாரி காட்சியால் மாற்றும் என் சந்தேகங்களையே. பாவத்தால் வந்த வெட்கத்தை உமதன்பு பார்க்கலை. எனக்கு மன்னிப்பளிக்க ஏற்றீர் எத்தனை வாதை. மீட்பும்மை என்றும் நேசிக்கும் என் உள்ளம் உந்தன் தயை ஒன்றே என் ஆவியை தேற்றும். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற தெய்வம். இந்த காலை வேளையிலே என் மகனே, என் மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் உம்மை நேசிப்பதற்கு முழு நேரத்தை செலவழிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகளோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவருடைய வாழ்க்கையை முழுமையாய் உமக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் மாற கர்த்தர் கிருபை கொடும். ஆண்டவரே, தாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க பணிகள் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. காவல்துறைகளில் பணியாற்றுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மருத்துவத்துறைகளில் பணியாற்றுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தினந்தோறும் வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. படித்து வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய விசேஷித்த ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னதமான நிலைமைகளில் வளர்ந்து பெருகும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலம் வரும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்கி குழந்தை பாக்கியங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஏற்ற காலம் வரும் பொழுது குழந்தையை பெற்றெடுப்பதற்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அனைத்து உத்தியோகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வித்தியாசமான ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு பெற்ற உத்தியோகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சணை சேனைக்காக ஜெபிக்கிறோம். இரட்சணை சேனை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களுடைய மாகாண தலைவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களுடைய ஜனாதிபதியை ஆசீர்வதியும். எங்களுடைய பிரதமரை ஆசீர்வதியும். எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ஆசீர்வதியும். அனைத்து அரசாங்க அதிகாரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடும்படியாக இருக்கிறோம். உம்முடைய அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த முழு வேதாகமும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆகவே உம்முடைய அன்பு நிறைந்தவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அன்பிற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கும் கிருபையை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இணையதளம் வாயிலாக நேரலை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த கனெக்டிங் கம்யூனிட்டியில் பணியாற்றுகிற அருமையான சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படியே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே தொடர்ந்து உம்முடைய கிருபையும் பாதுகாவலும் இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். நீர் எங்களை எப்படி நடத்துகிறீரோ உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாவலும் தெய்வ பிள்ளைகளே உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிறைவாய் 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 தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.